இந்தியாவின் அதானி உள்ளிட்ட கார்ப்பரேட் சாம்ராஜ்யங்களை அதிர வைத்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடப்படுவதாக அதன் தலைவர் அறிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது. இதனால் பல வர்த்தக சாம்ராஜ்யங்கள் பெருமூச்சு விட்டு நிம்மதி அடைந்தாலும் வர்த்தக உலகில் இருக்கக்கூடிய பலருக்கும் இது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதானி குழுமத்தை மட்டுமல்ல, இந்தியாவில் பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையமான செபியின் தலைவர் மாதவி புச் மற்றும் அவரது கணவர் தவல் புச் இவங்க மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது ஹிண்டன்பர்க் நிறுவனம் தான். அதேபோல அமெரிக்க நிறுவனங்களையும் ஹிண்டன்பர்க் விட்டு வைக்கல. 2020ஆம் ஆண்டு முதல் 30 நிறுவனங்களில் ஆய்வு அறிக்கைகள் அமலப்படுத்தியுள்ளது என்றும் ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியான அடுத்த நாளிலேயே அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் சராசரியாக 15 விழுக்காடு சரிந்தன அப்படின்னு ப்ளூம்பெர்க் அறிக்கை சொல்லுது. அதானி குழுமம் குறித்த ஆய்வறிக்கைக்கு கார்ப்பரேட் வரலாற்றில் மிகப்பெரிய மோசடி அப்படின்னு மிகவும் பரபரப்பான தலைப்பை ஹிண்டன்பர்க் கொடுத்தாங்க. இதனை அதானி குழுமம் பொய் அப்படின்னு மறுத்தாங்க. ஹிண்டன்பர்க்கின் அறிக்கை வேகமாக முன்னேறும் இந்தியாவை கீழே இழுக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஹிண்டன்பர்க் நிறுவனம் 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் நிறுவனர் ஆண்டர்சன். அடிப்படையில் இது ஒரு ஷார்ட் செல்லிங் நிறுவனம் அப்படிங்கிறதாலும் பங்குச்சந்தை உலகில் நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஏமாற்று வேலைகள், மோசடிகள் விரிவான விளக்கமான அறிக்கையாக வெளியிட்டு அவற்றை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். ஷார்ட் செல்லிங் நிறுவனம் அப்படின்னா ஒரு வகையான ட்ரேடிங் ஆகும். தொடர்ந்து பங்கு சந்தையில் ட்ரேடிங் செய்வதன் மூலமாக எந்த பங்கு எப்போது ஏறும் இறங்கும் அப்படின்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும். அப்படி ஆய்வு செய்து கணித்த பங்கை இடைத்தரகர்கள் மூலம் கடனாக வாங்கப்படும். கடன் வாங்கிய பங்கு ஒருவருக்கு அப்போது அந்த பங்கு விற்பனையாக விலையில் விற்கப்படும். பங்கு சந்தையில் பொதுவாக பங்குகளின் மதிப்பு உயரும் போது முதலீட்டாளர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் ஷார்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பங்குகளின் மதிப்பு சரியும் போதுதான் லாபம் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட பங்கின் மதிப்பு வீழும் என்ற கணிப்பின் அடிப்படையில் கட்டப்படக்கூடிய பந்தயம் இது. ஹிண்டன்பர்க் போன்ற ஷார்ட் செல்லிங் நிறுவனங்கள் குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்குகள் வீழும் அப்படின்னு பந்தயம் கட்டுறாங்க. அப்புறம் அந்நிறுவனங்களை குறிவைத்து ஆய்வறிக்கைகளை வெளியிடுறாங்க. இதையடுத்து பங்குகள் வீழ்ச்சியடையும். பிறகு அந்த பங்குகளை வாங்கி வைத்துக் கொள்வாங்க. பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு பின்னர் பங்குகள் விலை உயர்ந்தவுடன் அந்த பங்குகளை விற்றுருவாங்க. பங்குகளை வீழ்ச்சியடைய வைத்து விட்டால் அவற்றை கடனாக வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சூதாட்டமாக நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இப்போ ஹிண்டன்பர்க் மூடப்படுவது மிரட்டல் காரணமா அப்படிங்கிறது குறித்து சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஏன்னா ஹிண்டன்பர்க் கடைசியாக குறிவைத்தது அமெரிக்காவில் 2012ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சுமார் $44 பில்லியன் மதிப்புள்ள ஒரு ஆன்லைன் கார் நிறுவனம் தான் குறி வச்சாங்க. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் திவால் நிலையை எதிர்கொண்ட போதிலும் கூட அதனுடைய பங்குகள் அந்த கார் கம்பெனியுடைய பங்குகள் 2024ஆம் ஆண்டில் 284% உயர்ந்தது. இதனால் முதலீட்டாளர்கள் நிறுவனத்தின் ஒரு மோசமான நாட்கள் முடிந்துவிட்டதாக நம்பினாங்க. ஆனால் உண்மையை ஹிண்டன்பர்க் உடைத்தாங்க. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் 4 மாத கால ஆராய்ச்சி முடிவில் ஜனவரி 2ஆம் தேதி அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த கார் கம்பெனியுடைய புரட்சி ஒரு மாயை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஜனவரி 3ஆம் தேதி மட்டும் இந்த கார்வானா பங்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா $200 இருந்து $177 வரையில் குறைந்தது. அதனால இது 15% சரிவை அடுத்த சில நாட்களில் மீண்டும் வந்துள்ளது. இந்த கார்வானா ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை மூடுவதாக அறிவித்த பின்பு அடுத்த நாளே அதன் வர்த்தகத்தில் 9.66% உயர்வை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டிலிருந்து குடும்பத்தினர், நண்பர்கள், குழு உறுப்பினர்களிடம் கூறிக்கொண்டதை போல இப்போ ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்தை கலைக்க முடிவு செஞ்சிருக்கேன். இதுவரை இருந்த ஐடியாக்கள் அனைத்தும் முடித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக செய்து கொண்டிருந்த பொன்சி நிறுவன வழக்கு அறிக்கையும் முடித்துவிட்டு அதிகாரிகள் கிட்ட கொடுத்து விட்டது. மிரட்டல், உடல்நலக்குறைவு, தனிப்பட்ட பிரச்சனை என எந்த காரணத்துக்காகவும் இப்போது இந்த நிறுவனத்தை கலைக்கவில்லை அப்படின்னு ஹிண்டன்பர்க்குடைய நிறுவனர் ஆண்டர்சன் தெரிவிச்சிருக்காரு. வர்த்தக சூதாட்டத்தின் மூலமாக நன்றாக சம்பாதித்து விட்ட நிலையில் அதனை காப்பாற்றிக் கொள்ளவும் அமெரிக்காவின் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் நெருக்குதலை இனியும் சமாளிக்க முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஹிண்டன்பர்க் மூடப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஹிண்டன்பர்க் தனது வர்த்தக சூதாட்டத்திற்காக இதனை செய்தாலும் பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களின் மோசடிகள் அம்பலமானதையும் மறுக்க முடியாது.